நான் அரசியல் களத்துல இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்களோ, இந்த மாதிரி நெகட்டிவா என்ன போர்ட்ரே பண்றாங்களோ, பயந்துருவா வைஷ்ணவி, இதுக்கு மேல இதுல இருக்க மாட்டா, இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதை நான் உடைக்கணும்னு நினைச்சேன். திருப்பியும் களத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுதான் என்னோட ஆசை. உங்க கட்சியில இருந்தது வரைக்கும் அக்கா, உங்க கட்சியை விட்டு வெளியில போனா நாங்க வேற ஒரு வார்த்தையால நீங்க நோட் பண்ணுவீங்களா? நீங்க டிவிக்கில இருக்கும்போது ஒரு சொல்லியிருப்பீங்க, தமிழகத்துல இருந்து இந்த மன்னராட்சி நடக்குது அப்படின்னு ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த கருத்தை அப்படியே தான் வச்சிருக்கீங்களா, இல்ல மாறுபடுத்தீங்களா? ரீசெண்டா அரக்கோணத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு நடந்துச்சுல, அதுக்கு அந்த பெண் வந்து வீடியோ வெளியிட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்து எதுவுமே நடக்கலையா, அதுவும் இந்த திமுக ஆட்சி தான். அப்ப இதுக்கு என்ன பதில் இருக்கு? மக்களோட ஒரே இடத்துல நின்னு வந்துட்டு அவங்க குரலை கேட்கணும். எங்கேயோ வந்துட்டு மக்களையே சந்திக்காம கேட்டுட்டு இருக்கிறதுங்கிறது தட் இஸ் நாட் ஃபேர் இல்லையா? உங்க தலைவரே வரமாட்டேங்கிறாரு, தொண்டர்கள் எப்படி வருவாங்க? இப்ப கனிமொழி அக்கா அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க கட்சிக்காரர்களே தவறு செஞ்சிருந்தா கூட முதல் அறிக்கையிடுறது அவங்கள. எத்தனை அறிக்கை விட்டாங்க? நீங்க டிவிக்குல என்னென்ன நலத்திட்டங்கள் இது வரைக்கும் செஞ்சிருந்தீங்க? டிவிக்கேல நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸ் கொடுத்து, அது இல்லாம அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறது. அது இல்லாம ஆட்டோ ஓட்டும் சிங்க பெண்கள் அவங்களுக்கு யூனிஃபார்ம்ஸ் கொடுத்துருந்தோம். அப்புறம் டிராயிங் காம்படிஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. என்னோட தொகுதி சார்ந்த தொகுதிக்குட்பட்ட மக்கள் வந்துட்டு யாரெல்லாம் தாவேக்கால இணைய விருப்பப்படுறாங்களோ அவங்களை கூப்பிட்டு இணைக்கிற விழா. அதுக்குதான் மாவட்ட சார்ந்த தாவேக்காவோட மாவட்ட சார்ந்த நிர்வாகிகள் தாமதமா வந்ததுனால கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பாதி பேரு வெளியில போயிட்டாங்க. லேட் ஆயிட்டு இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க அலோகேட் பண்ண டைமும் வந்துட்டு ஒண்ணு, அவங்க வந்தது ஒரு 1.5 2 hours கழிச்சுதான் வந்தாங்க. சோ எவ்வளவு நேரம் மக்கள் காத்துட்டு இருப்பாங்க? மக்களுக்காக அரசியல் மக்கள் பிரதிநிதிகளா இருக்கிற நம்ம காத்துட்டு இருக்கலாம், மக்கள் காத்துட்டு இருக்கிறதுங்கிறது தட் இஸ் நாட் ஃபேர். அதனால அவங்க போயிட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, நலத்திட்டங்கள் நடந்திருக்கு. நலத்திட்டங்கள் நான் இதுக்கு மேலேயும் பண்ணணும்னு கொடுத்த நிறைய நலத்திட்டங்கள் ஸ்கெட்யூல் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு டிவிக்குல வந்து பேக்ரவுண்ட்ல இளைஞர்களா இருக்காங்கன்னு சொன்னாங்க, நிறைய ட்ரோல் அதுலயும் பார்த்துருக்கோம். எதிர்கட்சினா அதை சொல்லியிருக்காங்க, எதிர்கட்சியும் சரி ஆப்போசிட்ல டிவிக்கு எதிராக இருக்க எல்லா கட்சியும் சொல்லியிருக்காங்க, இளைஞர்களா இருக்காங்க, சின்ன பசங்களா இருக்காங்க, எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் ஜெயிக்க? இளைஞர்கள் இருந்தா போதுமா? இளைஞர்கள் சப்போர்ட் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டா முடியாது. கட்சி அப்படிங்கிறது வந்துட்டு கண்டினியூஸா இப்ப இளைஞர்கள் அப்கோர்ஸ் சப்போர்ட் பண்றாங்க, இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு உள்ள கட்சி கட்டமைப்புங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இவங்க மாவட்ட செயலாளரே ஒருத்தங்களை நீக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு எப்படி கட்சி வந்துட்டு ஸ்டேபிளா நிக்கும்? உறுப்பினர் எப்படி வருவாங்க? திறமையானவங்களை இவங்க இந்த மாவட்டம் மட்டும் இல்ல, கோவை வடக்கு மாவட்டம் மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டத்திலயும் இருந்துட்டு தாவேக்கா நிர்வாகிகள் திறமையானவங்களை வந்துட்டு டாமினேட் பண்ற ஒரு ஸ்டேட் தான் ப்ரிவைல் ஆயிட்டு இருக்கு. இப்படிங்கும் போது இப்ப இனிஷியல் கட்டத்துல இளைஞர்கள் இருக்கலாம், பட் களப்பணி அப்படின்னு வரும்போது இளைஞர்கள் இருக்காங்க. திருத்தம் அவங்க வந்துட்டு சும்மா சோசியல் மீடியாஸ் சப்போர்ட்டிவா இருக்காங்களே தவிர களப்பணி அப்படின்னு வரும்போது நிறைய இளைஞர்கள் வர்றது கிடையாது. நாங்களே கூப்பிட்டா கூட வந்துட்டு அவங்க இளைஞர்கள் களப்பணிக்கு நாங்க வரலைங்க, நாங்க சப்போர்ட் அவ்வளவுதான் அப்படிங்கறதா இருக்காங்க. சோ அதை மட்டும் வச்சு ஒரு அரசியல் கட்சி வந்துட்டு ஜெயிச்சிட முடியும், மக்கள் மத்தியில ஒரு பிடிய பிடிச்சிட முடியும் அப்படிங்கிறது முடியாது இல்லையா? இப்போ நீங்க டிவிக்கு இருக்கும்போது நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கீங்க, சில விஜய் ரசிகர்களும் சரி உங்கள்ட்ட நலத்திட்டங்கள் பெற்றிருப்பாங்க நிறைய பேர். உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளத்துக்காக நீங்க கட்சி விட்டு போனீங்க, ஆனா மக்கள் உங்களுடைய ஏரியா மக்கள் வந்து அதை கேட்கலையா? அதுதான் நிறைய ஈவெண்ட்ஸ்ல அவங்களும் பாத்திருக்காங்க. நான் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலதான் இருந்தேன், சுயமரியாதை இழக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இருந்தேன். நிறைய ஈவெண்ட்ஸ்ல அவங்களும் பாத்திருக்காங்க. ஏன்னா நலத்திட்டங்கள் அப்படிங்கும்போது மக்களும் வந்துட்டு கலந்துக்கிற ஒரு ஈவெண்டா தான் இருக்கும். அப்படிங்கும்போது அங்க என்ன இன்டென்ஷனலா அவாய்ட் பண்றது அவங்க நிறைய இடங்கள்ல பாத்திருக்காங்க. அந்த ஈவெண்ட்ல இருக்க விடாம பண்ண நிகழ்வுகள் கூட இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களும் அதை காமனா புரிஞ்சுப்பாங்க இல்லையா? இதுக்காக இந்த பொண்ணு இதுக்கு போயிருக்கா அப்படிங்கறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த புரியாத சில தாவேக்காவினரும் ஆகட்டும், சில சங்கிகள் ஆகட்டும், ரெண்டுமே ஒண்ணுதான், அது வேற விஷயம். இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு தேவையில்லாத கருத்துகள், இந்த ஒரு பையனுக்காக தான் இங்க போனாங்க, பதவிக்காக போனாங்க, இந்த மாதிரியான கருத்துக்களை அவங்க தான் பகிர்ந்து. நீங்க டிவிக்குள்ள சேரும் போது இதுவும் பிஜேபி மாதிரி அப்போ அது தெரியலையா? அப்ப தெரிஞ்சிச்சா தெரியலையா? இல்ல, அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இடைப்பட்ட காலங்கள்ல உட்கார்ந்து தாவேக்கா உறுப்பினரா தாண்டி ஒரு சாதாரண ஒரு நியூட்ரலான பர்சனா யோசிக்கும் போதுதான் பாஜகவோட பின்புலம் இருக்கு அப்படிங்கறது. நானே போன இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், அதிமுகவை பெரிய அளவுல விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்வியூஸ்ல உட்காரும் போது. ஏன் அப்படிங்கறதுனா வந்துட்டு அது ஏன் விஜய் எனக்கு எதிரி டிஎம்கே தான் சொல்லியிருக்காருல்ல,
ஏங்க டிஎம்கே தான், அதுக்காக அதிமுக விமர்சிக்க கூடாதுன்னு எந்த கருத்தையும் சொல்லல இல்லையா? இந்த 5 வருஷம் ஆட்சி சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியதும் இருக்கு. இப்ப ரீசெண்டா இந்த பொள்ளாச்சி வழக்குல அவர் கொடுத்த அறிக்கையில நான் ஒரு ட்வீட்டாவே அதை போட்டிருப்பேன். அறிக்கையில வந்துட்டு அதிமுகவோட பேரை எந்த இடத்துலயுமே அவர் குறிப்பிடல. அதிமுக அப்படிங்கறத குறிப்பிடவே இல்லை, குற்றவாளிகள் அப்படிங்கறதான் குறிப்பிட்டிருந்தாரு. ஆன் தி அதர் ஹேண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல பாத்தீங்கன்னா திமுக 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 ஒரு 10 தடவை திமுக டிவிக்கு இருக்கும்போது ஒரு போராட்டம் பண்ணீங்களா ஞானசேகர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு? ஆமா, ஆளுங்கட்சின்னு தான் சொன்னீங்க, திமுக அப்படின்னு சொல்லல அப்படின்னு ட்ரோல் வந்துச்சு. நீங்க கட்சி பேரே சொல்லல அப்படின்னு. விஜய் சொல்ற மாதிரி ஆளுங்கட்சி நாங்க யாரு ஆள்றது திமுக அந்த மாதிரி. அது ஸ்டார்ட் பண்ண இனிஷியல் ஸ்டேஜ் என் வயசும் 20. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரு பிரஸ் மீட். ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த பிரஸ் மீட் அதுதான். அதுக்கு ட்ரோல் பார்த்த வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, ரோட்ல நின்னு போராடுனீங்க. ஆமா, of course நான் இப்ப டிஎம்கேல தான் ஆளுங்கட்சி தொடர்புக்கு ஒரு நிமிஷம் நான் போராடினேன். ஏன்னா வந்துட்டு தவக்காவினரா நான் இருந்த போது அந்த சைட்ல இருந்து பார்த்த போது எனக்கு அது தவறுன்னு தோணுச்சு. ஆனா இப்போ ஒரு நியூட்ரலான பர்சனா இருந்து யோசிக்கும் போது அப்கோர்ஸ் மத்த ஆட்சி டிஎம்கே இல்ல நியூட்ரலா இருந்த காலகட்டத்துல யோசிக்கும் போது அவங்க அதிமுக இருந்த ஆட்சியில நடந்த தவறுகளுக்கு அவங்க எடுத்த ஆக்ஷன்ஸும் இப்ப திமுக ஆட்சியில நடக்கிற பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளுக்கு நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸும் ஃபாஸ்டரா இருக்குங்கிறதா என்னோட ஒண்ணு. மக்கள் ஓட்டு போட்டுதான் தேர்ந்தெடுக்கிறாங்களே தவிர நம்ம யாருமே வந்துட்டு கட்சி சார்ந்த நிர்வாகிகள் மட்டும் தேர்ந்தெடுக்க கூடியது இல்லை. மக்கள் ஓட்டு போட்டு அப்ப மக்கள் யோசிக்கல இது மன்னராட்சி அப்படிங்கறத. அண்ட் அப்கோர்ஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலுமே சட்டம் அவர் சிஎம் தான் டெபுட்டி சிஎம் செலக்ட் பண்ணுங்கிறது சட்டம் சொல்லுது. சட்டத்துக்கு புறம்பா வந்துட்டு சிஎம் அவர்கள் எதுவுமே செய்யல. டெபுட்டி சிஎம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர் செலக்ட் பண்ணாரு. அண்ட் அது பிரச்சனையா நினைக்க வேண்டியது மன்னராட்சியா இருந்தா அதை ஒப்போஸ் பண்ண வேண்டியது அந்த கட்சி நிர்வாகிகள். ஆனா அவங்களே எனக்கு அது தோணலை. அதான் நான் சொன்னேன், நான் தாவேக்கால இருந்தேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அரசியல் எதிரி திமுக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்ல தான் நான் இருந்தேன். சோ அப்படிங்கும் போது இன்டெப்தா நாங்க இது எதுவுமே யோசிக்கல. தாவேக்கா தலைவர் சொன்னது அது மன்னராட்சி, நாங்க அந்த பாயிண்ட எடுத்து we have to talk on it. அதனால அப்படியே எடுத்து பேசினதான். அப்ப நியூட்ரலா வந்து யோசிக்கும் போது இவங்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும் அவரை தேர்ந்தெடுத்ததுமே மக்கள் தான். எம்எல்ஏவா நிக்கிறாரு, ஒரு தொகுதியில் நிக்கிறாருன்னா ஓட்டு போட்டு மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு தானே அதை பண்றாங்க. அப்படி வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆக்குனதுக்கு பிரச்சனை மன்னராட்சியா இருந்தா அந்த கட்சி நிர்வாகிகள் அந்த கட்சியோட முக்கிய அமைச்சர்களோ இல்லாட்டி தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களோ தான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும். எங்களை உட்கார வைக்காம நீங்க அவரை உட்கார வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை மனப்பூர்வமா ஆதரிச்சு வாழ்த்தும் தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது அவங்களோட பிரச்சனை. அது இவங்க அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு இல்ல. அந்த கட்சியை பத்தி தவறா மக்கள் கிட்ட ஒரு போற்றையல் அது மன்னராட்சிங்கிறத பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை இன்டென்ஷனலா பண்றாங்களோ அப்படிங்கறத எனக்கு தோணுது. ஓகே, இப்ப திமுக ஆட்சி எப்படி இருக்கு இப்போதைக்கு சொல்லுங்க. டிவிகள் இருந்தப்ப இதுல இப்ப உங்களோட கருத்து திமுக ஆட்சி எப்படி? திமுக ஆட்சி கடந்த ஆட்சியை விட இப்ப நல்லாதான் இருக்கு. இந்த 2 மாசமா இல்ல அப்படி சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லுங்க. அதுதான் முன்னாடி பார்க்கும் போதே வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கறது அவங்க கொண்டு வந்ததுதான். அப்கோர்ஸ் எல்லா கட்சிகள் மேலேயும் விமர்சனங்களும் இருக்கும், நல்ல ஒரு கருத்துகளுமே இருக்கும். சோ அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாவேக்கால இருந்தனால அரசியல் எதிரியான திமுகவை விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தேன். அங்கேயும் நான் விமர்சிச்சுட்டு தான் இருந்தேன். என்ன அங்க டைரக்டா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே என் தொகுதி மக்கள் இன்னுமே மக்கள் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இடங்களும் இருக்கு. அதை மனுவா எடுத்துட்டு போய் கொடுக்குறேன், ஆன் தி ரெக்வெஸ்ட் ஃபார்மா கொடுக்குறேனே தவிர அப்பவும் வைஷ்ணவி மக்கள் குரலா தான் இருந்தேன். இப்பவும் வைஷ்ணவி சீக்கிரமா தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க கொடுக்க இப்பதான் டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என் தொகுதி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா என் தொகுதியில ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று லேகா இருக்கு. ஏன்னா என் தொகுதி கவுண்டமலையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4,63,000 ஓட்டு இருக்கு அப்ராக்சிமேட்டா. அதுல 2 லட்சம் பேர் மகளிர் இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருமே மகளிர் இப்ப வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ப்ரொவைல் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அவங்க இப்போ மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் அவங்க வீட்டுல இருந்து தூரமா இருக்கு. சிலர் அங்க இருந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு, இல்லாட்டி அவங்க வீட்டுல வேற யாராவது டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரி சிரமங்கள் மகளிர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கவுண்டமலையம் தொகுதியை பொறுத்தவரை. அது இல்லாம கவுண்டமலையம் தொகுதியில மாணவர்களோட எண்ணிக்கையும் யங்ஸ்டர்ஸோட எண்ணிக்கையும் அதிகம். ஸோ அங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கிற பட்சத்துக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் படிக்கிற வசதிகளுமே கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதான். நான் மேஜரா கான்சென்ட்ரேட் பண்றது கல்வி சுகாதாரம் கவுண்டமலையம் தொகுதி. ஏன்னா நான் இருக்கிறது கவுண்டமலையம் தொகுதி. ஸோ அங்க கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு வார்டுலயும் வந்துட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கா, அது ப்ராப்பரா செயல்பட்டு இருக்கா. இப்ப என் வார்டை பொறுத்த வரைக்கும் அது ப்ராப்பரா செயல்பட்டு தான் இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு, ப்ராப்பரான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வருது, ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. மத்த வார்ட்லயும் அதே மாதிரி பண்றாங்களாங்கிறத டேட்டாபேஸ் எடுத்துட்டு இருக்கோம். பண்ணாத இடங்கள்ல ரெக்வெஸ்ட் ஃபார்ம்ல மனுவா வந்துட்டு தலைமையில கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு. இப்ப எலெக்ஷன் வரங்காட்டியும் தமிழகத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா நீங்க போராட்டத்தை
டிவிக்குல இருந்து போராடுனீங்களா, அது மாதிரி போராட்டத்தை உங்களை பார்க்கலாமா? நிச்சயமா பாக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இல்ல நம்ம ஆட்சிதான் நடக்குதுன்னு போராட்டம் பண்ணாம இருப்பீங்களா? இல்ல இப்ப கனிமொழி அக்கா அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கட்சிக்காரர்களே தவறு செஞ்சிருந்தா கூட முதல் அறிக்கையிடுறது அவங்கள. எத்தனை அறிக்கை விட்டாங்க? ஏங்க நிறைய அறிக்கைகள் விட்டுருக்காங்க. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்கும் முதல் அறிக்கை அவங்களோட தான் இருந்தது நான் பார்த்தது. சோ மக்களுக்காக நின்று ஆமா குற்றவாளிக்கு வந்துட்டு தண்டனை கொடுத்ததுக்காக அவங்க விட்ட அறிக்கை வந்துட்டு அவங்கதான் முதல் அறிக்கை நான் பார்த்தது, ஒரு பெண்ணா அந்த கழகத்துல இருந்து போட்டது. சோ அதனால நிறைய இடங்கள்ல அவங்க கட்சிக்காரர்கள் தவறு பண்ணாலுமே அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலதான் இருக்காங்க. சோ அதே மாதிரி இப்பவும் மக்கள் குரலா தான் இருக்கு, எப்பவும் மக்கள் குரலா தான் இருப்பேன். எங்க தவறு நடந்தாலும் மக்கள் குரலா நின்று. ஓகே, நீங்க டிஎம்கே சேரும் போது செந்தில் பாலாஜி அவர்கள் ஏதாவது சொன்னாங்களா இந்த களப்பணிப்பு எல்லாம் பண்ணுமான ஏதாச்சும் அட்வைஸ் மாதிரி சொன்னாங்க? இல்ல, நான் அவர்கிட்ட வச்ச கோரிக்கை ஒண்ணுதான். எனக்கு இங்க வந்துட்டு நலத்திட்டங்கள் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பாஸ் இருந்தது, ஒரு பேரியர் இருந்தது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். எனக்கு திமுகல அது இருக்கக்கூடாது. எனக்கு திமுக நான் செய்யற மக்கள் பணிக்கு. இல்ல இப்போ என்ன டவுட், இப்போ டிவிக்கு வந்து இப்ப ஆரம்பிச்ச கட்சி இது இவ்வளவு தடைகள் இருக்குன்னா, இப்ப டிஎம்கே வந்து பழங்காலமா இருக்கு, நல்லா சீனியர் நிறைய பேர் இருக்காங்க, எப்படி நீங்க சொல்றதை கேட்பாங்களா? அதுதான் நான் சொல்றேன். நான் இணையும் போதே இந்த ஒரு ரெக்வஸ்ட் வச்சுதான் இணைஞ்சேன். நான் மக்கள் பணி செய்யறதுக்கு எந்த விதத்திலயும் நீங்க தடங்களா இருக்கக்கூடாது. தடைகள் இருந்தா அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு என்ன இருக்கும்? அடுத்த கட்ட தடைகள் இருக்கும் போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. இல்ல வேற மாற்று கட்சியா? இல்ல, அது அந்த சிச்சுவேஷனை பொறுத்து எடுக்கக்கூடிய ஒரு இதுதான். முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வந்துட்டு யாருமே அரசியல் களம்னு இல்லை, எதுவுமே லைஃபே டிபெண்ட் பண்ணாலுமே முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் வச்சு அப்படியே ஃப்ளோ ஆக முடியாது லைஃப். சோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள்னால எடுக்கக்கூடிய முடிவுகள் தான். ஓகே, இப்போ 2026 வருகிற தேர்தலில் வந்து டிவிகே ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல டிஎம்கே ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்? இல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீங்க அடிக்கடி சொல்லி மாற்றம் நடந்தா, இப்ப மாற்றம் நடந்தா உங்களுக்கு நல்லதா தானே இருக்கும்? அஃப்கோர்ஸ் மாற்றம் நடந்தா நல்லதா தான் இருக்கும். ஆனா தாவேக்காவை நான் நார்மலா சொல்றேன். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு சரியில்லை. 2026 ஆட்சி பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இளைஞர்களோட ஆதரவு சோசியல் மீடியால நான் சப்போர்ட் பண்றேன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. களப்பணியில எத்தனை ஆட்கள் இருக்காங்கன்னா தான் ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா இங்க 75 வருட பாரம்பரிய கட்சி சோசியல் மீடியாஸ்ல பெருசா அவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம் எனக்கு என்னன்னு தெரியல, பட் சில களப்பணியில வேலை செய்யறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா நான் அரசியல் களத்துக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியும் அம்மாவோட களப்பணிகள் நான் பார்த்திருக்கேன். அப்படிங்கும் போது நிறைய ஆட்கள் இருப்பாங்க வேலை செய்யறதுக்கு, களப்பணி செய்யறதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிற ஆட்கள் திமுகல இருக்காங்க. அப்படிங்கும் போது களப்பணி மேஜரா பேசல, மக்களோட ஒரே இடத்துல நின்னு வந்துட்டு அவங்க குரலை கேட்கணும். எங்கேயோ வந்துட்டு மக்களையே சந்திக்காம கேட்டுட்டு இருக்கிறதுங்கிறது தட் இஸ் நாட் ஃபேர் இல்லையா? உங்க தலைவரே வரமாட்டேங்கிறாரு, தொண்டர்கள் எப்படி வருவாங்க? இவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, இவ்வளவு ட்ரோல்ஸ் வருது இல்ல, நீங்க திருப்பி அரசியல்ல ஒரு விடாப்பிடியா இருக்கீங்களே, என்ன காரணம்? இன்ஃபேக்ட் அந்த ட்ரோல்ஸும் நெகட்டிவிட்டிஸுமே ஒரு முக்கிய காரணம் அரசியல் களத்துல நிக்கிறதுக்கு. ஏன்னா வந்துட்டு நான் அரசியல் களத்துக்கு வரும்போது எங்க வீட்டுல எனக்கு சொன்னாங்க, அஃப்கோர்ஸ் ட்ரோல்ஸ் வரும், எந்த அளவுக்கு நெகட்டிவா போர்ட்ரே பண்றாங்களோ அதே அளவுக்கு பாசிட்டிவாவும் போர்ட்ரே பண்ணுவாங்க. சோ ரெண்டுமே இருக்கும், ரெண்டையும் அடாப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொன்னது. அப்போ எனக்கு இவங்க வந்துட்டு நான் அரசியல் களத்துல இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்களோ, இந்த மாதிரி நெகட்டிவா என்ன போர்ட்ரே பண்றாங்களோ, பயந்துருவா வைஷ்ணவி, இதுக்கு மேல இதுல இருக்க மாட்டா, இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதை நான் உடைக்கணும்னு நினைச்சேன். திருப்பியும் களத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இப்ப வீட்டுக்குள்ள வந்து டெய்லி அம்மாவுக்கு உங்களுக்கு விவாதம் முன்னாடி நடந்துச்சு, இப்போ நடக்குதா? இல்ல, இப்ப நடக்கிறது இல்ல. கட்சி பணியில எப்படி ஆட்டுறாங்க? ஆமா, கட்சி பணி இன்னும் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றோம். இப்ப அந்த கான்ட்ரோவர்ஷியல் கண்டென்ட் வீட்டுல வரக்கூடிய அதிகமான சண்டைகள் இப்ப நின்றுச்சு. ஓகே, இப்போ டிவிகேக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொள்கை தலைவர்கள் 2 பெண் கொள்கை தலைவர்களை வச்சுட்டு பெண்களை இழிவா பேசக்கூடிய ஒரு நிலையை தயவு செஞ்சு தொடராதீங்க அப்படிங்கறதான். உங்க கட்சியில இருந்தது வரைக்கும் அக்கா, உங்க கட்சியை விட்டு வெளியில போனா நாங்க வேற ஒரு வார்த்தையால நீங்க நோட் பண்ணுவீங்களா? அப்ப என்ன மட்டும் கிடையாது, நிறைய பெண்கள் போனவங்களே அவங்க அதான் சொல்லிருக்காங்க. இப்போ திமுக அப்படிதானே பண்றாங்க. திமுக விஜய் அவர்கள் வந்து திரிஷாவோட வெளியே போன ஃபைட்ல தனியா அந்த கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் போன திமுகவினர் தான் போடுறாங்க. நீங்க எப்படி சொல்றாங்க? சோஷியல் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டினாங்க, இந்த போட்டோஸ் வந்து திமுகல தான் பண்ண முடியும், மத்த யாரும் போய் எடுக்க முடியாது, பொதுமக்களும் எடுக்க முடியாது. அவர் குற்றம் சாட்டுறாருங்கிறதுக்காக ப்ரூஃப் எல்லாமே திமுகவினர் தான் பண்றாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. அதே மாதிரி யாரு வேணா திமுக அதே மாதிரி உங்களை திட்டுறாங்கன்னா அது டிவிக்கே தான் கட்சி உறுப்பினர்கள் தான், எப்படி நீங்க விஜய் போட்டோ நல்லா போர்ட்ரே பண்ணி திட்டுறாங்க, உள்ள போட்டிருக்கிறதா விஜய் இது கலங்க விளைவிக்க அப்படி பண்ணலாம்ல?
புரியல. விஜய் கட்சியை வந்து கலங்க விளைக்கும் டிஎம்கே காரங்களே பண்ணலாம்ல. ஏங்க 1-2 பேர் பண்ணலாம், ஓகே. மொத்தமா என்ன வார் ஹவுஸ் மொத்த இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஒரு பொண்ணை தப்பா பேசணுங்கிற இன்டென்ஷன்ல பண்ணிட்டு இருப்பாங்களா? உறுப்பினர் போஸ்டிங்ல இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க, போஸ்டிங்ல இருக்கிறவங்களும் தான் தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எதுக்கு பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க? பெண்களை இழிவா பேசுறாங்க, அவங்களுக்கு எதுக்கு பதவி? இங்க வெறும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் பண்றது கிடையாது, இங்க வந்துட்டு நார்மலா மெயின் ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க.